This video sponsored by Buy Mode e-shopping. நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அதில் இமோட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்கள். பொருள்கள் எல்லா பொருளுமே இருக்குது. நல்ல விலை குறைவாக இருக்குது. தரமான பொருளாக கிடைக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புசுன்னு பூரியும் அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வானல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாகிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு, ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணும். இப்போ 3 உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அதோட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசித்து அந்த வெங்காயம் மஞ்சத்தூள் ரெண்டும் அதோட சேர்ந்து கோட்டாகிற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அளவு பத்தலைன்னா இது கூட பொட்டுக்கடலையை நல்லா மாவு பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அதை கரைச்சி இது கூட சேர்த்து ஊற்றி அதே வேக வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா அது கூட கொஞ்சம் குவான்டிட்டி கிடைக்கும். இன்றைக்கி நான் அப்படி பண்ணல, குவான்டிட்டி எனக்கு கம்மியாக தான் தேவைப்படுது, அதனால தான் அது சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுபோக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி கொஞ்சம் வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி வற்றி நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இல்லை கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதம் இருந்தால் போதும். இன்னும் சூடு ஆறும்போது நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம பூரி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு கோதுமை மாவு, நான் இன்றைக்கி மைதா மாவு எடுக்கல, கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் ரவை, பூரிக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையும் உப்பும் கோதுமாவோட சேர்ந்து வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை பிசைய ஆரம்பிக்கணும். மாவு வந்து ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடாதீங்க, சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். ரொம்ப லூஸாக பிணைஞ்சா பூரி புஷ்ஷுன்னு வராது. இது முதல் டிப்ஸு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். மாவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு நம்ம ஊற வைப்போம், கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன். இப்போ நம்ம லைட்டாக மாவு தொட்டு அதை உருட்ட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருட்டி, ரொம்ப நைஸாக உருட்டிடாதீங்க. நைஸாக உருட்டினா பூரி புஷ்ஷுன்னு உப்பி வராது, சப்பிக்கிட்டு போயிடும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஏதோ பாத்திரம் மூடி, பாட்டிலோட மூடி இருந்தால் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கணுன்ட்டு. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த பூரி வந்து உப்பி வரும். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு ஒன்றொன்னா அதில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பூரி எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு. இப்போ எல்லா பூரியும் பொரித்து எடுத்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் இந்த பூரிக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கோம், மைதா மாவில் இல்லை. மைதா மாவுனா தான் குழந்தைங்களுக்கு ஏதாவது வயிற்று வலி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். இது கோதுமை மாவு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.